இவ்வளோ நாளாக இந்த மேட்டு தெரியாமல் போய் ஈவினிங் ஜிம்முக்கு போயிருந்தேன். அது என்ன கதைனா, காலையில் எப்பவுமே ஜிம்முக்கு போனா வச்சுக்கோங்களேன், எப்பவுமே இந்த ஆஃபீஸ் போகிறவங்க, இந்த பூமர் அங்கிள் அவங்கெல்லாம் வந்துட்டு மிஷினை பிடிச்சி வச்சு நம்மள ஒரு ஒர்க் அவுட்டும் போட விட மாட்டாங்க. அதனாலேயே நான் மார்னிங் போக மாட்டேன். ஆனால் ஈவினிங் ஆனால் சம்மந்தமே இல்லாமல் எனக்கு உடம்பு சரியில்லாம போகுது. அதனால மார்னிங்கே ஒழுங்காக ஜிம்முக்கு போய்ட்டு காலங்காத்தாலே காஃபி குடிச்சிட்டு ஜிம்முக்கு போனேன். ஜிம்முக்கு போய் பார்த்தா தான் தெரியுது, ஆண்கள் மட்டும் இல்லை, இப்போலாம் நிறைய பெண்களும் ஜிம்முக்கு வராங்க. அதெல்லாம் உண்மையாகவே நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். அதை அப்ரிஷியேஷன் பண்ணுற விதமாக நானும் இனிமேல் கொஞ்சம் மார்னிங்கே ஜிம்முக்கு போயிடலான்னு இருக்கேன். ஓகே, வழக்கம் போல் ஜிம்மில் ஒரு அருமையான செஷன் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது முட்டை வாங்கிட்டு வந்துட்டேன். இன்னைக்கு நம்மளுக்கு கார்புக்கு ஒன்றுமே கிடையாது, தோசை பிரெட் எதுவுமே இல்லை, வெறும் முட்டை மட்டும் தான். அதனால ஒரு 6 முட்டையை போட்டு சாப்பிட்டுட்டு கோயிங் வித் ஃப்ளோன்னு ஒரு சாப்டர் படிச்சோம், ஞாபகம் இருக்கா? அப்படின்னா என்னன்னா, நம்ம ஒரு விஷயம் பண்ணும்போது சாப்பாடு தண்ணி டைம் என்ன ஆகுது, பக்கத்துல அவன் என்ன பண்ணிட்டு இருக்கானே தெரியாம டீப்பா ஒரு விஷயத்துல ஒர்க் பண்ணிட்டு இருப்போம் தெரியுமா, அந்த விஷயத்தை தான் இவங்க ஃப்ளோன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பயங்கரமான கான்செப்டா இருந்துச்சு. அந்த சாப்டர் ஃபுல்லா படிச்சு முடிச்சுட்டு லஞ்சுக்கு நம்மளுக்கு ஒன்றும் பண்ணல. அதனால ஃப்ரெண்டை கூட்டின்னு போயிட்டு ஒரு சாம்பார் சாதம் சாப்பிட்டு வர வழியில ஒரு 2 கரும்பு ஜூஸை குடிச்சிட்டு ChatGPT என்னோட ஒரு போட்டோவை அமிச்சிட்டு நான் இன்னும் கொஞ்சம் மசில் போடணும் என்ன பண்றதுன்ட்டு கொஞ்சம் அவங்ககிட்ட டீடைல்டா பேசினிருந்தேன். அவனும் பக்காவா உட்காந்து நம்மளுக்கு நிறைய அட்வைஸ்லாம் கொடுத்தான். அதெல்லாம் உட்காந்து நோட்ல எழுதி வச்சுட்டு நைட்டு டின்னர்லேருந்தே அவனோட அட்வைஸை கேட்போன்ட்டு நம்மள கார்பு கொஞ்சம் நிறைய எடுக்க சொல்லியிருக்கான். அதனால இட்லி தோசைன்னு கணக்கே பார்க்காம நிறைய சாப்பிட்டு கொஞ்சம் கொழுப்பு நிறைய ஆயிடுச்சு போல. ஃபோன் நோட்டு பொறுமையாக தான் தூங்கினேன். நாளைக்கு கால் என்ன சிக்கமாக போகுதுன்னு தெரில. ஓகே நண்பர்களே, நாளைக்கு பார்க்கலாம். பாய்.